இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னம், ரிஷப ராசி, லக்னத்தில் சந்திரன், குரு மற்றும் செவ்வாய், 4 கேது, 8 சனி, 10 ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன். இங்கு லக்னம் பார்த்திங்கன்னா 21 டிகிரியில் இருக்கிறது. சூரியன் 28 டிகிரியிலும், சந்திரன் 14 டிகிரியிலும், புதன் 10 டிகிரியிலும், சுக்கிரன் 23 டிகிரியிலும், ராகு கேது 10 டிகிரியிலும், செவ்வாய் 7 டிகிரியிலும், குரு 6 டிகிரியிலும் மற்றும் சனி 18 டிகிரியிலும் இருக்கின்றார்கள். எப்பவும் ஒருவர் திருமணம் செய்ய போகின்றார் என்றால் அவருக்கு ஏதும் சனி போகின்றதா என்று முதல் பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அஷ்டம சனியை கவனிக்க வேண்டும். பொதுவாக 7.5 சனி காலங்களில் சில பேருக்கு திருமணம் அமையும். அந்த 7.5 சனி முடிவதற்குள் கையில் எப்படியாவது ஒரு குழந்தை சரி கிடைக்கும். அப்படியும் இருக்குது. அதாவது 7.5 சனி காலங்களில் கூடுதலான பேருக்கு திருமணம் அமைந்து குழந்தையும் கிடைத்திருக்கு என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. அதே சமயத்தில் யாராக இருந்தாலும் இந்த ராசிக்கு 8 சனி போகும்போது, அதாவது அஷ்டம சனி காலங்களில் கண்டம், நோய், விபத்து, பிரிவுகள், கால் விளங்காமை, நொண்டியாகுதல், இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். இதுவும் 7.5 சனி காலங்களில் நடக்கக்கூடிய ஒன்று. 7.5 சனி, அஷ்டம சனி காலங்களில் விபத்துக்கள், உயிர் பிரிதல், நொண்டியாகுதல், கால் இல்லாமல் போகுதல், இதெல்லாம் நடக்கும். யாருக்கு நடக்கும் என்றால் சனி கடுமையான நிலையில் ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். அப்போ சனி கடுமையாக ஜாதகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதிரி 7.5 அஷ்டம சனி காலங்களில் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி இல்லை என்று செய்தால் சம்பந்தப்பட்ட இருவருக்கும் கடுமையான மன அழுத்தம் ஏற்படும். சில பேர் திருமணம் செய்தால் ஒரு கிழமையில் அவர்களுக்குள் மனஸ்தாபம் வருகிறது. ஒரு கிழமை அல்லது 1 மாதம் அல்லது 2 மாதத்தில் பெண் கோபித்து கொண்டு தாயிடம் வந்து விடுகின்றார். அல்லது மாப்பிள்ளை பகுதி பெண்ணை பிடிக்காமல் அனுப்பி விடுவார்கள். அல்லது வரதட்சணை கேட்டு பெண்ணை அனுப்பி விடுவார்கள். இப்படியெல்லாம் நடப்பதை அன்றாடம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் கூடுதலாக இப்படித்தான் பிரச்சனை இருக்கும். அதனால் முடிந்த அளவு 7.5 அஷ்டம சனி காலங்கள், அதாவது அந்த 7.5 அஷ்டம சனி முடிந்த பின் திருமணம் செய்தால் இந்த மாதிரி நிகழ இருக்கின்ற சம்பவங்களை தவிர்க்கலாம். இந்த பெண்ணும் திருமணம் செய்து 3 மாதத்தில் பிடிக்காமல் வந்துவிட்டார். இந்த பெண் திருமணம் செய்யும் போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. பொருத்தம் பார்க்கும்போது யோதிடர் இப்போ திருமணம் வேண்டாம் என்று சொல்லி 3 வருடம் கழித்து அஷ்டம சனி முடிய செய்யுங்கள் என்று சொல்லி இருந்தார். இந்த பெண்ணின் வாழ்க்கை இந்த நிலைக்கு வந்திருக்காது. லக்னத்துக்கு 8 சனி இருக்கின்றார். லக்னத்தில் செவ்வாய் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்திருந்து சனியை பார்க்கின்றார். அதாவது 8 இருக்கின்ற சனியை விரியாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி என இருவரும் பார்க்கின்றார்கள். குடும்பாதிபதி புதன் இங்கு ராகுவோடு மிக நெருங்கி வலுவிழந்தார். லக்னாதிபதியான சுக்கிரனும் ராகுவோடு சேர்ந்து வலுவிழந்தார். நவாம்சத்தில் லக்னாதிபதி சுக்கிரன் மேசத்தில் இருக்கின்றார். அதாவது நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியான சுக்கிரன் மேசத்தில் இருக்கின்றார். அதாவது ராசியில் லக்னத்துக்கு அம்சத்தில் 12 மறைகின்றார். ராசியில் பார்த்தீங்கன்னா லக்னம் ரிஷபம். அப்போ அம்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசத்தில் சுக்கிரன் இருக்கண்டா. அப்போ லக்னத்துக்கு 12 அம்சத்தில் மறைகின்றார். சுக்கிரனின் பகை கிரகமான சூரியனும் ராகுவும் சேர்ந்து சுக்கிரனோடு இருக்கின்றார்கள். இங்கு நாளிற்குடைய சூரியனும் வலுவிழக்கின்றார். லக்னத்துக்கு 2ஆம் வீடான தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் வீட்டை 8 சனி இருந்து நேருக்கு நேராக பார்க்கின்றார். அதாவது செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி நேருக்கு நேராக குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். குடும்பஸ்தானத்தையும் பார்க்கின்ற அதே நேரம் குடும்ப அதிபதி அதாவது புதனையும் 3ஆம் பார்வையாக சனி பார்க்கின்றார். லக்னாதிபதி இருக்கும் வீட்டை விரியாதிபதியான செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனியை பார்க்கின்றார். அப்போ இங்கு கல்யாணம், தாம்பத்தியம் போன்ற ஒரு சில முக்கியமான விடயங்கள் பிடிக்கல என்று சொன்னால் சுக்கிரன் ஆடிப்போய் நிற்கிறார் என்று அர்த்தம்.
7 8ஆம் இடம் கெட்டு போயிருக்கணும். இங்கு 7 8ஆம் வீட்டுக்கு செவ்வாய் பார்வை, 8ல் சனி என பாவக்கிரக அமைவு. 7க்குடைய செவ்வாய் வலுவிழந்த சூரியனின் சாரத்தில் இருக்கின்றார். 8ல் உள்ள சனி வலுவிழந்த சுக்கிரன் சாரத்தில் இருக்கின்றார். இங்கு சுக்கிரன் கிட்டத்தட்ட 13 டிகிரிக்குள் வலுவிழக்கின்றார். அதே நேரம் 5 டிகிரிக்குள் சூரியனோடு நெருங்கி வலுவிழந்தார். சுக்கிரனுக்கு அந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் ராகு என இருவர் பிடிக்குள்ளும் சிக்கி வலுவிழந்தார். இங்கு சுக்கிரனோடு ராகு சேர்கின்ற அதே நேரம் சூரியனும் சுக்கிரனின் பகை கிரகம். அப்ப சூரியன் ராகு இந்த சேர்க்கை தாம்பத்தியம் பிடிக்காமல் போகலாம், அல்லது தாம்பத்தியம் சரியில்லாமல் போகலாம். சில பெண்களுக்கு அதில் நாட்டம் விருப்பம் இருக்காது. இந்த மாதிரி நிலைகளை இந்த சேர்க்கையை கொண்டு வரும். அதே நேரம் பார்த்திங்கன்னா மனதுக்கு காரகன் சந்திரன். அவர் பார்த்திங்கன்னா விரியாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். மனதில் பிடிப்பின்மை ஏற்படுகிறது. அதாவது தாம்பத்தியத்தில் விருப்பமின்மை ஏற்படுகிறது. இன்னொன்றையும் இங்கு கவனிக்க வேண்டும். சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். அதாவது சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார் தானே என்று நீங்கள் நினைத்தால், இங்கு குரு அஷ்டமாதிபதி. சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி மற்றும் விரியாதிபதியின் தொடர்பு கிடைக்கிறது. அதனால் முதல் வாழ்க்கை இப்படித்தான் அமையும். அதே நேரம் 8ல் சனி கடுமையாக இருக்கின்றார். பெண்களுக்கு 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த 8ல் செவ்வாயின் பார்வையை வாங்கி கடுமையான நிலையில் சனி இருக்கின்றார். இங்கு களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் வலுவிழந்த சூரியன் சாரத்தில் நிற்கின்றார். சுக்கிரனின் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் வலுவிழந்திருக்கிறார். அதே நேரம் வளர்பிறை சப்தமி திதி அப்போ குரு சந்திரன் என சுபரோடு இருக்கின்ற செவ்வாய் என்பதால் அடுத்த வாழ்க்கை, அதாவது 2வது திருமணத்தை உறுதி செய்கிறது. அது நன்றாக அமையும் என்று சொல்லலாம். இங்கு 11ஆம் அதிபதியான குரு திக்பலத்தில் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கின்றார். தாம்பத்திய சுக அமைப்பில் மட்டும் வீக்காக இருக்கின்றது. அஷ்டம சனியில் கல்யாணம் செய்தது மிகப்பெரிய தவறாகிவிட்டது. 11ஆம் அதிபதி திக்பலத்தோடு வலிமையாக இருப்பதால் 2வது திருமணம்தான் நிலைக்கும் என்று சொல்லலாம். இதே ராசியோடு தொடர்படுத்தி பார்க்கும்போது ராசிக்கு, அதாவது ராசி இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் இங்கு ராகு மற்றும் சூரியன் போன்ற பகை கிரகங்கள் சூழ இருப்பதால் தனது சக்திகளை இழந்துவிட்டார். அது மட்டுமன்றி செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனியின் தொடர்பு சுக்கிரனை கிடைக்கிறது. ராசிக்கு 2ஆம் வீட்டதிபதி, அதாவது 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்வோம் இல்லையா, 2க்குடைய புதனும் ராகுவோடு மிக நெருங்கி வலுவிழந்தார். சந்திரனுக்கு 11க்குடைய குரு லக்னத்தில் திக்பலமாக இருக்கின்றார். ஆகவே ராசிப்படி பார்த்தாலும் 2ஆம் திருமணம்தான் நிலைக்கும் என்று சொல்லலாம்.